தான் சொந்த ட்ரஸ்ட்லேருந்து வெளியேறி ஓடி போயிட்டார் சார். எங்க கோர்ட்டுக்கு வந்துருமோ, எங்க நம்ம வேலைய உல வச்சுருவாங்களோன்னு. என்ன பணத்த வச்சுக்கிட்டு நீ உடனே ஜெயிச்சிட்ட மாரி காட்டுற. நாங்க தர்மத்த வச்சுக்கிட்டு மெல்ல நடந்து போயிட்டு இருக்கோம். நிச்சயம் அந்த கேஸ் இன்னமும் கண்டெம்ன்ட் பெட்டிஷன்ல இருக்கு. அந்த இடத்த எப்படி நீ கவர்ன்மெண்ட்ட ஏமாத்தி அந்த லைசென்ஸ வாங்குனன்னு அந்த லைசென்ஸ் கேன்சல் ஆக போது. எஃப்ஐஆர் போட போறாங்க. சங்கரியிலிருந்து ஏவாவேலு வரைக்கும் ஜெயிலுக்கு போறது உறுதி. சார் இத நான் 2023லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆள் அந்த ஆள்ட்ட ஏன் இதுக்குன்னு பதில் கேட்டிருப்பாங்களா இந்த மீடியாவுல? உண்மையா பொய்யா? பதில் கேட்டிருப்பாங்களா? இத வெளிய வரக்கூடாதுன்னு என்ன கொலை பண்றதுக்கே ஆள் அனுப்பிச்சவன் சார் பங்களாதேஷ்லேருந்து. 7 பேர கொண்டு வந்து கள்ள துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் காலேஜுக்கு எதிரிலேயே தங்க வச்சிருந்தவன் சார் ஏவாவேலு. இதெல்லாம் ரொம்ப பகிரங்க குற்றச்சாட்டா இருக்கே சார். சார் டிஜிபிக்கு சொல்லியிருக்கேன் சார். டிஜிபி சங்கர் திவாலுக்கு எந்த கிரைம் நம்பரை மாத்தி போட்டாங்கன்றதுக்கு அந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நான் பண்றேன். ஒரு கள்ள துப்பாக்கியோட கீழே உழுது அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் ஓட்டு காட்டோர இருக்கிற ஒரு வீட்டில் தங்க போறாங்க. மாடு மேய்க்கிறவங்க காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை ஒரு டிஎஸ்பி தலைமையிலே வருது. சுத்தி வளைக்கிறாங்க. 2 பேர் தப்பிச்சு ஓடுறான். 3 பேரை கையில பிடிக்கிறாங்க. அடிச்சு உடைச்சு ஒருத்தனுக்கு கையே வெட்டுறாங்க. கையை உடைச்சதுக்கு அப்புறம் அதாவது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்றாங்க. இந்து முன்னணி சங்கரை வெட்டுறதுக்கு வந்தோம். அவரை கொல்றதுக்காக வந்தோம். ஆர்எஸ்எஸ் சங்கரை